எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ்ல நெக்ஸ்ட் டாபிக்கை பார்க்க போறோம். அதாவது ஸ்டைலிங் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி சிஎஸ்எஸ்ல நம்ம பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம என்ன இன்னைக்கு கோடிங்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறோங்கிறதுக்கான அவுட்புட் தான் நான் இங்க உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கேன். ஸோ என்னென்ன மாதிரியான ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் சிஎஸ்எஸ்ல நம்மளால பண்ண முடியும், இந்த மாதிரியான அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் எப்படி பண்றது, அப்புறம் இப்படி நம்ம மவுஸை ஹோவர் பண்ணோம் அப்படின்னா எப்படி கொண்டு வருது, இந்த மாதிரியான ஸ்டைல்லாம் எப்படி கொண்டு வருது, இந்த மாதிரி ஃபிளிப் எஃபெக்ட் எல்லாம் எப்படி கொண்டு வருது, அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு உள்ள கோடிங்க்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன அப்படிங்கறத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஸோ சிஎஸ்எஸ்ல நெக்ஸ்ட் பார்ட் வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ். என்னென்ன மாதிரியான விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா டைப்போகிராஃபி எஃபெக்ட்ஸ் பார்க்க போறோம், which means deals with text appearance. டெக்ஸ்ட் அப்பியரன்ஸ்க்குலாம் என்ன பண்ண போறோம், and then கலர்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்றது, பார்டர்ஸ் அப்புறம் ஷேடோலாம் எப்படி, ஷேடோ எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்றது, அப்புறம் டிரான்சிஷன் அண்ட் அனிமேஷன்ஸ்லாம் எப்படி பண்றது. டிரான்சிஷன்னா ஒரு 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 எலமெண்ட்ல நடக்கக்கூடிய ஸ்மூத் சேஞ்சஸ், ஒரு எலமெண்ட்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ தான் டிரான்சிஷன் சொல்லுவோம். அதே மாதிரி அனிமேஷன்ங்கிறது மோஷனை கண்ட்ரோல் பண்றது. அண்ட் தென் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு எலமெண்டோடைய பொசிஷனை மாத்துறது. 2D அண்ட் 3D எஃபெக்ட்ஸ் இது எல்லாத்தையும் தான் நம்ம இப்ப கோடிங்ல எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வாங்க கோடிங் பார்த்துடலாம். எப்பயும் போல நம்ம ஒரு புது HTML ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி ஒரு புது CSS ஃபைல் கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ அந்த HTML ஃபைல்ல அந்த ஸ்ட்ரக்சர் பார்ட் வந்து நம்ம முதல்ல போட்டுருவோம். ஸோ அண்ட் தென் அதோட டைட்டில் நம்ம மாத்திரலாம், CSS ஸ்டைலிங் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு மாத்திடுவோம். ஸோ அந்த CSS ஃபைலை நம்ம லிங்க் பண்ணிடுவோம். CSS ஃபைலை லிங்க் பண்றது இங்க CSSங்கிற ஃபோல்டருக்குள்ள நான் கிரியேட் பண்ணிருக்கிற புது ஃபைல் வந்து styling_new.css. ஸோ லிங்கிங் பர்பஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை நம்ம செட் பண்ணி கூட வச்சுக்கலாம். எப்படி செட் பண்ணிக்குவோம் அப்படின்னா பக்கத்திலேயே நமக்கு அவுட்புட் எல்லாம் வியூ ஆகுற மாதிரி கூட வச்சுக்குவோம். browser okay sorry okay I hope so it's enough. சரியா? ஸோ அப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணி வச்சுக்குவோம். இந்த ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ரன் ஆயிரும். ஓகேவா? இப்போ இது வேண்டாம், நம்மளோட புது ஃபைல் இதுதான். ஸோ இப்போ டைட்டில் டேக் மட்டும் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு ஹெட்டிங் டேக் ஆட் பண்ணிக்குவோம். ஹெட்டிங் டேக்ல டெக்கி வேர்ல்டு அப்படின்னு போட்டுக்குவோம். ஸோ அங்கே உங்களுக்கு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அதுக்கடுத்து ஒரு பேராகிராஃப் டேக்ல ஒரு டம்மி கண்டென்ட் போட்டுக்குவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டம்மி கண்டென்ட் போட்டுக்குவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலரை எப்படி நான் எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம இதை CSS மூலியமா எப்படி ஸ்டைல் பண்றதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் ஒரு ரூட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ரூட்ல நான் என்ன கொடுக்குறேனோ அது ஆல் ஓவர் த கோட் எடுத்துக்கணும். அதே மாதிரி இதுல இருந்து நான் இன்ஹெரிட்டும் பண்ணிக்கணும். ஸோ நான் அந்த ரூட்ல வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 14 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எங்கனாலும் இந்த 14 பிக்சல் தான் நமக்கு வரும். ஓகே, ஸோ ஆல் ஓவர் குளோபல் ரூல் மாதிரி இது. அடுத்து பாடி டேகுக்கு நான் தேவையான கண்டென்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபாண்ட் ஃபேமிலி செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்பயுமே ஃபாண்ட் ஃபேமிலின்னு கொடுத்து இதுல இருக்கிற ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். எனக்கு இதுல இருக்கிற ஃபாண்ட்ஸ் வேணா, எனக்கு புதுசா ஃபாண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கூகுள் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரௌசர்ல போயிட்டு நீங்க கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வரும். இதுல ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஸோ அது உங்களுக்கு அந்த கூகுள் ஃபாண்ட்ஸ் பேஜுக்கு இழுத்துட்டு போகும். ஸோ அந்த ஃபாண்ட்ஸ் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆனோடனே பாத்தீங்கன்னா அங்க நிறைய ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபாண்ட்டோட நேம் தெரியும்னா அதையுமே நீங்க இங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஓகே, நான் இந்த ஃபாண்ட்டை எடுத்துக்கிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபாண்ட் பத்தி கீழே வந்துடும். கீழே கெட் ஃபாண்ட்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கெட் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல எம்பர்ட் கோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதை நம்ம பிக் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல அந்த கோடு இருக்கும், எம்பர்டட் கோடு என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும் இங்க. இந்த இருக்கா? ஸோ இந்த லிங்கை மட்டும் நம்ம காப்பி பண்ணாலே போதும். ஸோ ஜஸ்ட் இந்த லிங்கை இப்படியே காப்பி பண்ணுங்க.
காப்பி பண்ணிட்டு நம்ம கோட் பாட்டுக்கு வாங்க. கோட்ல HTML நம்ம CSS ஃபைல லிங்க் பண்ணிருப்போம்ல, அதுக்கு அடுத்து அதை பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ பாத்தீங்கன்னா இப்ப தெரியும் உங்களுக்கு கூகுள் ஃபாண்ட் உள்ள சேர்த்துட்டோம், நமக்கு வேணுங்கிற ஃபாண்ட்டை சேர்த்துக்கிட்டோம். சரி, அந்த ப்ரௌசரை மறுபடியும் இது பண்ணிடலாம். ஸோ இப்படிதான் வந்து கூகுள் ஃபாண்ட்டை எடுத்து உள்ள கொண்டு வரணும். இதை நம்ம CSSல இப்ப என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அந்த ஃபாண்ட் ஃபேமிலியில நம்மளோட அந்த ஃபாண்ட் நேம் அடிச்சிடலாம். வெரி பெட்டர் சொல்லாது, சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இவங்க இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ டோட்டல் பாடிக்கு இதுதான் ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் ஸ்டைல உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி ஃபாண்ட்டோட வெயிட் செட் பண்ணலாம், அது ஒரு ப்ராப்பர்ட்டி தான். போல்டு ஃபாண்ட் எவ்வளவு திக்னஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இது செட் பண்றது ஃபாண்ட் வெயிட்னு சொல்லுவோம். அப்புறம் லைன் ஸ்பேசிங் வர்றதுக்கு லைன் ஹைட்டுங்கிற ஒன்று உண்டு. ஸோ அது வந்து என்னன்னா லைன் ஸ்பேசிங். ஸோ வைக்கவும் பாருங்க 1.6னா அந்த லைன் ஸ்பேசிங் இருக்கும். அண்ட் தென் இது போக நமக்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம். பாடிக்கு வந்து பேக்ரவுண்ட் கலரே செட் பண்ணலாம் நம்மளால. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு #3333 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்க பேக்ரவுண்ட் கலர் செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டெக்ஸ்ட் கலர் எனக்கு ஒயிட்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நார்மல் வெறும் கலர்னு கொடுங்க. கலர்னு கொடுத்துட்டு ஒயிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க, வந்துடும். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ கலர் வந்து ஒயிட்டா இருந்திருக்கும். ஓகேவா? இன்னும் இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வரைக்கும் ஓகே. இதுல வேற நமக்கு யூஸ் பண்ணணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இதே மாதிரி ஹெட்டிங் டேக் மேல அந்த டெக்கி வேர்ல்டுங்கிறது ஹெட்டிங் டேக் H1ங்கிற டேக்ல கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டேக்குக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபாண்ட் வேற ஃபாண்ட் நான் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஹெட்டிங் மட்டும் எனக்கு வேற ஃபாண்ட் வேணும் அப்படின்னா அந்த ஃபாண்ட்டை நான் இங்க கொடுத்துக்கலாம். அது பாருங்க மேல இருக்கிற அந்த ஃபாண்ட் வேற இருக்கும், இந்த கீழே பேராகிராஃப் வந்து வேற ஃபாண்டா இருக்கும். அதே மாதிரி அதோட ஃபாண்ட் சைஸ் நான் கூட்டுறேன் அப்படின்னா 2rem அப்படின்னு போட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப அந்த பர்டிகுலர் ஃபாண்டோடது மட்டும் கூடும், ஹெட்டிங் டேக்கு மட்டும் கூடும். தெரியுதா டிஃபரன்ஸ் உங்களுக்கு? டிஃபரன்ஸ் தெரியுதுக்காக காமிச்சேன். எனக்கு 2rem போதும். ஸோ இந்த 2remனா என்ன அர்த்தம்னா 2 into அதுதான் இந்த ரூட்ல நான் ஃபாண்ட் சைஸ் வந்து 14 பிக்சல் கொடுத்துருக்கேன். அப்ப இனிமேல் 2rem அப்படின்னா என்னன்னா 2 into 14 பிக்சல், which means 28 பிக்சல்னு அர்த்தம். சரியா? ஸோ அடுத்து ஃபாண்டோட வெயிட். ஓகே, ஃபாண்ட் வெயிட் வந்து ஒரு போல்டு கூட வச்சுக்குவோம். ஓகே, ஒவ்வொன்றையும் கொடுத்துட்டு சேவ் பண்ணி இங்கிட்ட ரிஃப்ளெக்ஷனை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒவ்வொன்றும் புரிஞ்சிடும். அதே மாதிரி அதோட அலைன்மெண்ட் மாத்தோம்னா டெக்ஸ்ட் அலைன் நான் சென்டர்ல வச்சுக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் போட்டுடலாம். அண்ட் தென் டெக்ஸ்ட்ல டெக்கரேஷன் ஒரு இது இருக்கு, டெக்ஸ்ட் டெக்கரேஷன். இப்போ நீங்க அண்டர்லைன் போடணும் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல போய் அது டேஷ்டா வரணுமா டாட்டா வரணுமா அது எல்லாமே நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ அண்டர்லைன் இப்போ எனக்கு கீழே ஒரு அண்டர்லைனோட வந்திருக்கும். அதுக்கப்புறம் லெட்டர் ஸ்பேசிங் உண்டு. எப்படி லைன் ஸ்பேசிங் உண்டோ அது மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் இடையில ஸ்பேசிங் உண்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 2 பிக்சல் கொடுக்குறேன் பாருங்க, லெட்டர் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. ரொம்ப தெரியலையா? இப்போ ஒரு 5 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு லெட்டரும் பிரிஞ்சு இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி வேர்ட் ஸ்பேசிங் உண்டு, 2 வேர்ட்ஸுக்கு இடையில ஸ்பேஸ் உண்டு. சரியா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு 5 பிக்சல்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 2 வேர்டுக்கு இடையில ஸ்பேஸ் விட்டுக்கும். அதுக்கப்புறம் ஓகே, இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு ஸ்டைலிங் எஃபெக்ட்ஸ். சரியா? இப்போ அதே மாதிரி அடுத்து பேராகிராஃப் போட்டிருக்கோம். ஸோ பேராகிராஃப் டேகுக்கு நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோட பேராகிராஃப்ல வந்து ஸ்டைல் வந்து ஃபாண்டோட ஸ்டைல் வந்து இட்டாலிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன்னா ஃபாண்ட் ஸ்டைல்ல போய் இட்டாலிக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்லாண்டிங்கா இருக்கும். அண்ட் தென் ஃபாண்ட் ஒரு ஜஸ்டிஃபைட் அலைன்மெண்ட் வேணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன். அதுல எப்படி நம்ம டெக்ஸ்ட் அலைன் யூஸ் பண்ணுவோம், டெக்ஸ்ட் அலைன்ல ஜஸ்டிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அப்போ ஜஸ்டிஃபைட் அலைன்மெண்ட். ஸோ அப்போ நீட்டா ஒரே மாதிரி உங்களுக்கு ஜஸ்டிஃபைடா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து நார்மலா டைப்போகிராஃபி எஃபெக்ட், டைப்போகிராஃபி அதாவது டெக்ஸ்டோட டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு டிவ் பாக்ஸ் கிரியேட் பண்ண போறேன். அதாவது ஒரு டிவ், அந்த டிவுக்கு ஒரு கிளாஸ் நேம் வந்து IMGன்னு வச்சுக்கிறேன். சரியா? இந்த டிவுக்குள்ள நான் ஒரு இமேஜை கொண்டு வரப்பேன். இந்த டிவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ண போறேன். அந்த பேக்ரவுண்ட் வந்து ஒரு இமேஜை செட் பண்ண போறேன். அது எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த CSSல கிளாஸ்னாலே டாட் வச்சு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த இமேஜ்ங்கிற அந்த டிவ் பாக்ஸுக்கு நான் என்ன பண்றேன், பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண போறேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டினா பேக்ரவுண்ட் -இமேஜ்னு இருக்கும். அதுல URL ஒன்று இருக்கும். ஸோ இந்த URL நீங்க என்ன கொடுக்கணும்னா உங்க இமேஜ் எங்க இருக்கோ அந்த பாத்தை கொடுக்கணும். ஸோ இப்போ இது CSSல எழுதுறேன். ஆக்சுவலா இது CSSங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கு இந்த ஃபைல். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த ஃபோல்டரை விட்டு வெளியே வரதுக்கு டபுள் டாட் வச்சு ஸ்லாஷ். அப்புறம் என்னோட இமேஜ் எல்லாமே இமேஜ்ங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள வச்சிருக்கேன். அதுல என்னோட இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்க உங்களுக்கு வந்திருக்காது, டிஸ்பிளே ஆயிருக்காது. இன்னும் நம்ம வித் ஹைட் எல்லாம் செட் பண்ணும் போது அது செட் ஆகும்.
ஸோ அப்போ இதுல வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஹைட்டும் வித்தும் செட் பண்றேன். ஸோ ஹைட் ஒரு 300 பிக்சல் வச்சுக்கலாம், அதே மாதிரி வித்து ஒரு 300 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க இங்கே டிஸ்பிளே ஆகும். ஹைட்டு வித்து செட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி எனக்கு பேக்ரவுண்டோடைய பொசிஷன் செட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து சென்டரா இருக்கணும்னு எனக்கு செட் பண்ணலாம். சென்டர் ஆயிடுச்சா? சரி, தெரியுதா டிஃபரன்ஸ் என்ன நடக்குதுன்னு? இப்போ அதே மாதிரி அது ஒரு பேக்ரவுண்டோடைய சைஸ் என்னன்னு செட் பண்ணலாம். பேக்ரவுண்டோட சைஸ் வந்து கவர் அப்படின்னு போட்டீங்கன்னா அப்படியே நீட்டா அந்த பாக்ஸ்குள்ள உட்காந்துக்கும். சரியா? ஸோ அடுத்து பேக்ரவுண்ட் எதுவும் உங்களுக்கு ரிப்பீட் ஆச்சுன்னா, எனக்கு இங்க ரிப்பீட் ஆகல, உங்களுக்கு ரிப்பீட் ஆச்சு நீங்க வைக்கிற இமேஜுக்கு அப்படின்னா அது ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுல போய் நோ ரிப்பீட்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்க பேக்ரவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகாது அதுல. ஓகேவா? ஸோ அப்ப நான் ஒரு கண்டெய்னருக்கு நான் ஒரு பேக்ரவுண்டை இமேஜாவும் என்னால செட் பண்ண முடியுங்கிறதுக்கு தான் இதை நம்ம காமிச்சிருக்கோம். ஓகேவா? சரி, பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி டீல் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து கிரேடியன்ட் கலர் எப்படி யூஸ் பண்றது? ஓகேவா? கிரேடியன்ட் கலர்ஸ் பேக்ரவுண்ட்ல பிளைனா ஒரு கலர் வைக்கிறது பார்த்துட்டோம், பேக்ரவுண்ட்ல இமேஜ் வைக்கிறது பார்த்துட்டோம், டெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். பேக்ரவுண்ட்ல நீ அடுத்து என்ன பார்க்க போறோம்? கிரேடியன்ட் கலர்ஸ் எப்படி அப்ளை பண்றதுங்கிறது பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு டிவ் யூஸ் பண்றேன். அந்த டிவுக்கு ஒரு கிளாஸ் நேம் வந்து நான் கிரேடியன்ட் -bgன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்ப இதுல நான் ஒரு டம்மி கண்டென்ட் கூட கொடுத்துக்கலாம், இல்லைன்னா டெக்கி வேர்ல்ட் வெல்கம்ஸ் ஆல் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் வச்சுக்கோம். இப்போ இங்க டெக்ஸ்ட் வந்து தெரிஞ்சிருக்கா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி எழுதுவோம். ஓகேவா? இப்போ என்னது கிளாஸ் நேம் வந்து டாட் கிரேடியன்ட் -bg, இதுதான் கிளாஸ் நேம். ஓகேவா? இந்த கிரேடியன்ட் இதுல நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத பாருங்க. பேக்ரவுண்டு அதுக்கு என்ன செட் பண்றேங்கிறத பாருங்க. பேக்ரவுண்டுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த பேக்ரவுண்ட்ல லீனியர் கிரேடியன்ட் செட் பண்ணுங்க. லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த லீனியர் கிரேடியன்ட்ல என்ன டு பாட்டம் டைரக்ஷன்ல இருந்து எனக்கு வரணும். இது டைரக்ஷன் மென்ஷன் பண்றது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ரெண்டு கலர், நம்ம கிரேடியன்ட்னாலே 2 கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? சோ இப்ப நம்ம பேக்ரவுண்ட் இப்ப டு பாட்டம் கொடுத்துட்டோம், கிரேடியன்ட்னாலே 2 கலர்ஸ் வரும். ஸோ இங்க RGBA கலர் நம்ம யூஸ் பண்ண போறோம், ரெட் கிரீன் ப்ளூ ஆல்பா. ஸோ RGBA கலர்ல வந்து ஃபர்ஸ்ட் 0,0 ரெட் கிரீன் ப்ளூ 0 ஆக்கிடுவோம். பிளாக் மட்டும் நம்ம ஒரு 0. பிளாக் கொடுக்க ஓகே, இதையுமே 0 ஆக்கிடுவோம். ஸோ அடுத்ததுல வந்து இன்னொரு RGBA, அதுல வந்து 0,0,0 இல்ல சாரி, லீனியர் கிரேடியன்ட்டுக்கு 2 கலர்ஸ் வேணும். ஸோ 2 கலரோட ஹெக்ஸாடெசிமல் கோடை நம்ம கொடுத்துருவோம். இங்க கலரோட ஹெக்ஸாடெசிமல் கோடு வந்து இப்போ ஹேஷ் சம் கலர்ஸ் நான் வந்து இங்க 1111 CB99 கமா, அதே மாதிரி இன்னொரு கலர் கொடுத்துக்கலாம். என்ன கலர் அப்படின்னா ஒரு ஹேஷ் D1FC and then 25. ஓகே, இப்போ பாருங்க இங்க உங்களுக்கு கிரேடியன்ட் கலர்ஸ் வந்து டிஸ்பிளே இருக்கும். சரியா? ஸோ இதுதான் லீனியர் கிரேடியன்ட். அண்ட் தென் இதுல வந்து ஒரு பார்டர் ரேடியஸ் நீங்க செட் பண்ணனாலும் செட் பண்ணலாம். பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 10 பிக்சல் போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்டர் ரேடியஸ்னா அந்த ரவுண்டர் ரெக்டாங்கிள் வர்றதுக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்டைலிங் எஃபெக்ட்ஸ்லாம் நமக்கு உண்டு. ஸோ இதுக்கு ஒரு பேடிங் கொடுத்துக்கலாம். பேடிங் வந்து ஒரு 2 rem கொடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ பேடிங் கொடுத்தீங்கன்னா அப்படி நீட்டா தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி கிரேடியன்ட் பேக்ரவுண்டும் நம்மளால செட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம், நெக்ஸ்ட் எஃபெக்ட்டுக்கு போகலாம். ஸோ அதுக்கு அடுத்து மல்டிபிள் பேக்ரவுண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு டிவ் நான் கிரியேட் பண்றேன், அதோட கிளாஸ் வந்து m-bgன்னு வச்சுக்கிறேன். ஸோ அதுக்குள்ள ஒரு டம்மி கண்டென்ட். ஸோ இப்போ கீழே உங்களுக்கு டம்மி கண்டென்ட் வந்திருக்கும். இப்போ இதுல பாருங்க நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத பாருங்க. m-bg அப்படிங்கிறது கிளாஸ் நேம். ஸோ நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னா அதே பேக்ரவுண்ட் தான். என்ன பண்றோங்கிறத பாருங்க. பேக்ரவுண்ட்
அதே லீனியர் கிரேடியன்ட்ல வந்து நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டு பாட்டம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டு பாட்டம் இதுல வந்து RGBA ரெட் கிரீன் ப்ளூ 0,0,0,0 ஆல்பாவும் 0. ரெண்டாவது இது டிரான்ஸ்பரன்சிக்காக செட் பண்றது. ஓகேவா? ஸோ அப்போ ரெட் 0,0,0 லாஸ்ட் ஆல்பா மட்டும் 0.5 கூட வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ இது லீனியர் கிரேடியன்ட். இங்கே இப்போ தெரியும் உங்களுக்கு. இதில் இன்னொன்று என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மல்டிபிள் பேக்ரவுண்ட் நம்மளால செட் பண்ண முடியும். இப்போ இதில் நான் லீனியர் கிரேடியன்ட்டும் செட் பண்ணி கமா போட்டு இமேஜ் கூட செட் பண்ணலாம். URL கொடுத்து அந்த இதுக்குள்ள நான் இமேஜை செட் பண்றேன். // வச்சு இமேஜ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள test.jpg. இப்போ பாத்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? டிஃபரன்ஸ் தெரியுதா? இதா இருக்கு பாருங்க. அதுல இமேஜ் இருக்கு. அந்த இமேஜ்ல ஒரு ஓவர்லேல இது அந்த இமேஜுக்கு மேல ஒரு டிரான்ஸ்பரன்சியா உங்களுக்கு ஒன்று தெரியும். ஸோ 0.5 வச்சுக்கிறது போல ஒன்னும் கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ தெரியுதா? டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஓகேவா? ஸோ இப்போ பெரிய ஸ்கிரீன்ல காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இப்போ இது இன்னும் இந்த சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஆட் பண்ணவும் இன்னும் நல்லா தெரியும். ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் சைஸ் வந்து வச்சுக்கலாம், கவர்னே போட்டுக்கலாம். அண்ட் தென் பேடிங் வச்சுக்கலாம். பேடிங் வந்து ஒரு 3 rem கூட வச்சுக்குவோம். ஓகே, இப்போ தெரியுதா டிஃபரன்ஸ் உங்களுக்கு? ஓகேவா? அப்புறம் மார்ஜின் செட் பண்ணனாலும் பண்ணலாம். மார்ஜின் வந்து ஒரு 20 பிக்சல், இன்னொன்று வந்து 20 பிக்சல், இன்னொன்று வந்து ஆட்டோ அப்படின்னு வச்சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா நீட்டாக தனியாக தெரியும். இப்போ இதுக்கு ஒரு பார்டர் செட் பண்ணனாலும் செட் பண்ணிக்கலாம். பார்டர் வந்து ஒரு 2 பிக்சல் சாலிட் பார்டரு. அண்ட் தென் அதுக்கு கலர் வந்து ஒரு ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ தெரியுதாப்ப? இதுக்கும் நீங்க பார்டர் ரேடியஸ் கொடுக்கணும்னு கொடுத்துக்கலாம். இப்போ இது எதுக்குன்னா, இப்போ பேக்ரவுண்டே பாருங்க, பேக்ரவுண்ட் கலர் வச்சோம், ஒரு இதில் பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சோம், பேக்ரவுண்ட் கிரேடியன்ட் கலர் வச்சோம், பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சு அதுல மேல டிரான்ஸ்பரன்சியா ஒரு லேயர் வர்ற மாதிரி வச்சிருக்கோம். சரியா? ஸோ இதுதான், இதை காமிக்கிறது தான் இங்க வந்தோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்டர்ஸ் அண்ட் ஷேடோ எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? பார்டர்ஸ் அண்ட் ஷேடோ. ஓகே, ஸோ அப்போ பார்டர்ஸ் அண்ட் ஷேடோஸ் கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு div, அதுல கிளாஸ் நேம் வந்து solid -border அப்படின்னு கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். இதுக்குள்ள ஒரு டம்மி கண்டென்ட். இப்போ அடுத்ததுக்கு இங்க ஃப்ரேம் ஆயிருக்கும், உங்க டம்மி கண்டென்ட் இங்க வந்திருக்கும். இப்போ நம்மளோட இதுக்கு வந்துருங்க, CSSல .solid-border கிளாஸ் நேம் கொடுத்துட்டு, ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்டர் போடுறேன். பார்டர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி 2 பிக்சல் வச்சுக்குவோம், சாலிட் வச்சுக்குவோம். இதோட கலர் கூட some 3498 and dB. கலர் கோட்லாம் நம்ம எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 4 பிக்சல் கூட வச்சுக்குவோம், நல்லா தெரியணுங்கிறதுக்காக. ஓகே ஓகே, எஃபெக்ட் ஆகல, வெயிட் பண்ணுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு எதுவும் பார்த்துருக்கோம். எஸ், கிளாஸ் நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கேன். இங்கே கொடுக்குற கிளாஸ் நேம் தான் இங்கேயும் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் எதுவுமே அப்ளை ஆகாது. சரியா? ஓகே, அண்ட் தென் இப்போ பாருங்க, தெரியும் உங்களுக்கு பார்டர் வந்திருக்கா? சரி, ஸோ இப்போ அடுத்த ஸ்டைலிங் அப்ளை பண்ணலாம். நம்ம இதுலயும் ஒரு பேடிங் ஒரு 2 இல்லை 3 இல்லை 2 rem கூட கொடுத்துக்குவோம். பேடிங் ஒரு 2 rem கொடுத்தீங்கன்னா நீட்டா தெரியும். அந்த அதுக்கு வித் ஹைட் எல்லாம் செட் பண்ணனாலும் நம்ம செட் பண்ணலாம். வித் ஒரு 300 பிக்சல் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாத்தீங்களா அந்த நீட்டா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஃப்ரேம் ஆகுதா? அண்ட் தென் எப்பயும் போல பார்டர் ரேடியஸ் இதெல்லாம் செட் பண்ணனாலும் செட் பண்ணலாம். பார்டர் ரேடியஸ் வந்து
ஒரு 10 பிக்சல் செட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் மார்ஜின் செட் பண்ணனாலும் செட் பண்ணிக்கலாம். மார்ஜின் வந்து ஒரு 2 rem அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அது எப்படி ஸோ நீட்டாக உங்களுக்கு அலைன் ஆகிக்குது. ஸோ நம்ம ஸ்டைலிங் எஃபெக்ட்ஸ் நம்ம எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது தான். அதுக்குள்ள டெக்ஸ்ட் அலைனும் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் அலைன் வந்து ஒரு ஜஸ்டிஃபைல வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன மாதிரி சென்டரா இருக்கனாலும் சென்டர், ஜஸ்டிஃபைனாலும் ஜஸ்டிஃபை, நீட்டா உங்களுக்கு அது அலைன் ஆயிருக்கும். ஓகேவா? இது ஒரு பார்டர். இப்போ இனிமேல் பார்டர் இது வந்து என்ன சொல்றது ஃபுல் சைட் பார்டர் இருக்கு. இப்போ இதே மாதிரி ஒன் சைடட் பார்டர்லாம் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்னொரு டிவ் அதோட கிளாஸ் நேம் வந்து நான் இன் ஹைஃபன் பார்டர்னு வச்சுக்கிறேன். இதுக்குள்ள ஒரு டம்மி கண்டென்ட். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே அடுத்து வந்திருப்போம். இப்போ இதே மாதிரி இங்கே ஸ்டைலிங் சிஎஸ்எஸ்க்கு வாங்க. இந்த சிஎஸ்எஸ்ல நான் இப்போ புதுசாக கிரியேட் பண்ணேன் இன் ஹைஃபன் பார்டர் அப்படிங்கிற அந்த கிளாஸுக்கு நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்டர் டாப் மட்டும் போடுறேன். பார்டர் டாப்னா டாப்ல மட்டும் பார்டர் வரும். பார்டர் டாப் வந்து ஒரு 4 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். சாலிட் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஒரு ஹேஷ் ஏற்கனவே கலர் இந்த கலரை யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போ இது சாலிட் பேக்ரவுண்டு. சரியா? இப்போ அதே மாதிரி பார்டர் ஹைஃபன் பாட்டம் கொடுத்துக்கிறேன். இப்போ பாட்டம் வந்து அதுலயும் ஒரு 4 பிக்சல் கொடுக்குறேன். சாலிடுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டாட்டட் கொடுக்குறேன். வேற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு தான் நான் இதை கொண்டு வந்தேன் உங்களுக்கு. ஸோ இப்போ டாட்டட் போட்டதுக்கு அப்புறம் இங்க பாருங்க பாட்டம்ல மட்டும் டாட்டடா இருக்கும். இதே மாதிரி பார்டர் பாட்டம் அண்ட் தென் பார்டர் ரைட் போடலாம். ஸோ இப்போ அந்த பார்டர் ரைட்ல வந்து அதே மாதிரி ஒரு 4 பிக்சல் அண்ட் தென் டேஷ்டு போடுங்க. அதுக்கப்புறம் ஹேஷ்னு போடுங்க வரும். ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்க இப்போ டேஷ்டு இருக்கும். இந்த ரைட் சைடில் பாருங்க பார்டர் ரைட்ல பாருங்க டேஷ்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி பார்டர் லெஃப்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பார்டர்ஸும் நம்மளால கொடுத்துக்க முடியும். ஸோ பார்டர் லெஃப்ட்ல வந்து ஒரு 4 பிக்சல் கொடுத்துட்டு டேஷ்டு இன்னும் டபுள்டுன்னு ஒன்று இருக்கும். டபுள் வந்து எப்படி அப்படிங்கிறத பாருங்க. கலர் அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ டபுள்னா பாருங்க 2 லைன் இருக்கும். டபுள் லைன் இருக்கும் இருக்கா? ஸோ இதுதான் வந்து இண்டிவிஜுவல் பார்டர்ஸ் கொடுக்கறதுக்காக. இப்போ இதுலயுமே நீங்க வித் எல்லாம் செட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா வரும். வித் வந்து ஒரு 300 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் உங்களுக்கு வித் 300 பிக்சல் நம்ம போனதுல கொடுத்த மாதிரியே மார்ஜின் வந்து ஒரு 2 rem அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ மார்ஜின் 2 rem. ஸோ நீட்டா உங்களுக்கு ஒரு இருக்கும். அதுக்கப்புறம் பேடிங் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். பேடிங் வந்து ஒரு 2 rem. ஸோ அப்ப பேடிங் உங்களுக்கு நீட்டா இருக்கா? சரி, இது இன் பார்டர் ஐ மீன் ஒன் சைடட் பார்டர்ஸ்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து வந்து ஷேடோ கொடுக்கறதுக்கு. இப்போ ஷேடோ கொடுக்குறோம். ஷேடோக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஷேடோ கிரியேட் பண்ற மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு டிவ் நான் பாக்ஸ் ஹைஃபன் ஷேடோ அப்படின்னு சொல்லி கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். அதுக்குள்ள ஒரு டம்மி கண்டென்ட் அந்த டம்மி கண்டென்ட் வந்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு சிஎஸ்எஸ் எழுத போறோம் பாருங்க. இப்போ பாக்ஸ் ஷேடோவும் டெக்ஸ்ட் ஷேடோவும் இதுல உங்களுக்கு வந்துடும். டாட் பாக்ஸ் ஷேடோ. ஓகேவா? இந்த பாக்ஸ் ஷேடோல வித் கூட செட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் வித் வந்து ஒரு 400 பிக்சல் செட் பண்ணிக்குவோம். ஓகேவா? 400 பிக்சல். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் கூட வேண்டாம், பேக்ரவுண்டும் போட்டு அடிச்சாலே வந்துடும். பேக்ரவுண்ட் வந்து ஒரு பேக்ரவுண்ட். அப்ப பேக்ரவுண்ட் இதாயிடுச்சுன்னா டெக்ஸ்ட் கலரை மாத்திடலாம். பேக்ரவுண்ட் ஒயிட்ங்கிறதுனால டெக்ஸ்ட் கலர், ஏன்னா ஆல்ரெடி நமக்கு டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்ல இருக்கு. ஸோ டெக்ஸ்ட்டை வந்து ஹேஷ் 333 கொடுத்துக்குவோம். இப்போ பாருங்க நீட்டா ஒரு இது வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதுல பேடிங் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். பேடிங் கொடுத்துட்டு 2 rem அப்படின்னு கொடுத்துக்கலாம். பேடிங் 2 rem கொடுத்தீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து நீட்டா அலைன் ஆயிருக்கும். அப்புறம் வழக்கம் போல பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்குவோம். பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்குவோம். அப்புறம்
மார்ஜின் கொடுத்துக்குவோம். மார்ஜின் வந்து ஒரு 2 rem கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் ரேடியஸ் செட் ஆயிருக்கும், மார்ஜின் செட் ஆயிருக்கும். அண்ட் தென் ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணனாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு உள்ள இருக்கிற ஃபாண்ட் சைஸ் கூட அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் ஒரு 2 ரெம்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. 2 ரெம்னா ரொம்ப பெருசாக இருக்கும், 28 பிக்சல் ஆயிரும். ஸோ ஒரு 1.5 கூட வச்சுக்குவோம், 1.5 ரெம். ஓகே, ஸோ நீட்டாக இருக்கு. இப்போ இதை டெக்ஸ்ட் அலைன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் அலைன் வந்து ஜஸ்டிஃபை. ஓகே, டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை ஆயிடுச்சா? இப்போ ஒரு பாக்ஸை கிரியேட் பண்ணிட்டோம். இந்த பாக்ஸுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஷேடோ கொடுக்க போறேன். ஸோ அப்போ டெக்ஸ்ட் ஷேடோவும் கொடுக்கலாம். இதில் வரும் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஷேடோ கொடுத்துடலாம். பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில ஃபர்ஸ்ட் வரக்கூடியது வந்து எக்ஸ் ஆஃப்செட்டு, அடுத்து வரக்கூடியது ஒய் ஆஃப்செட்டு, அடுத்து வரக்கூடியது எவ்வளோ பிளர் வேணும், பிளர் மென்ஷன் பண்றது, அதுக்கப்புறம் கலர் RGBA, பேக்ரவுண்ட்ல என்ன கலர் வரணும். இப்போ ரெட் வந்து எனக்கு இது 00, ஆல்ஃபா வந்து 0.5 வச்சுக்கிறேன். ஆல்ஃபானா பிளாக். ஸோ இப்போ இங்கே பாருங்க, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் முதல்ல அந்த இதுக்கும் இதுக்கும். இப்போ அது டிஃப்ரென்ஸ் தெரில அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் RGB கலரை மாற்றி காமிக்கிறேன், அதை உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக மாற்றி காமிக்கிறேன். இப்போ தெரியுதா பின்னாடி ஒரு இது மாதிரி விழுந்திருக்கா? அதுதான் ஷேடோ. ஆக்சுவலாக அந்த இருக்கு பாருங்க, இதுதான் ஷேடோ. சரியா? இதே மாதிரி டெக்ஸ்ட் ஷேடோ பார்க்கலாம். இப்போ டெக்ஸ்ட் ஷேடோ வந்து டெக்ஸ்ட் ஷேடோ வந்து டெக்ஸ்ட்டுக்கு விழுவும். எப்படி பாக்ஸுக்கு ஒரு ஷேடோ விழுவுதோ அது மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு ஒரு விழுவும். ஸோ டெக்ஸ்ட் ஷேடோலையும் அதே தான். இப்போ 2 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆஃப்செட்டு, ஒய் ஆஃப்செட்டு, அப்புறம் அந்த பிளர் எவ்வளவு, அதுக்கப்புறம் அந்த கலர் போட்டுட்டு 0 ஒரு 0.2 கூட கொடுப்போம். டெக்ஸ்ட் ஷேடோ அப்பயே இருக்க தெரியுதா? தெரியலன்னா ஒன்றும்ல, அதை மாற்றி காமிக்கிறேன் இப்போதைக்கு உங்களுக்காக. பார்த்தீங்களா, பேக்ரவுண்டில் அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஷேடோ விழுந்திருக்கா? இதுக்கு தான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பாக்ஸ் ஷேடோவும் டெக்ஸ்ட் ஷேடோவும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இதில் பார்த்துருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் டிரான்சிஷன் எஃபெக்ட் பார்த்துடலாம். இப்போ பாக்ஸ் ஷேடோ பார்த்துட்டோம். அடுத்து வந்து டிரான்சிஷன் எஃபெக்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ டிரான்சிஷன் எஃபெக்ட்டுக்கு எனக்கு ஒரு இன்புட் டைப் வந்து சப்மிட். இன்புட் டைப் சப்மிட்ல வேல்யூ வந்து கிளிக் மீன் வச்சுக்குவோம். இதுக்கு ஒரு கிளாஸ் எழுதிக்குவோம். அந்த கிளாஸுக்கு வந்து பட்டன் வச்சுக்குவோம். சரியா? இப்படி ஒரு பட்டன் நம்ம இங்க ஜெனரேட் பண்ணிருக்கோம். தெரியுதா இங்க? இப்போ இதுக்கு CSS எழுதுவோம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாட் பட்டன், பட்டனை நீட்டா டிசைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸோ அந்த பட்டனோட பேக்ரவுண்ட் கலரை மாத்திரும். பட்டனோட பேக்ரவுண்ட் கலர் வந்து சம் கலர் கோடு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறதா. ஓகே, பேக்ரவுண்ட் கலரை மாத்தோமே இங்க உங்களுக்கு பட்டனோட கலர் எஃபெக்ட் ஆகுறது தெரியுதா? ஸோ அதுக்கப்புறம் அதோட ஃபாண்ட் சைஸை கூட்டிக்கலாம். நல்லா பட்டன்ல இருக்க ஃபாண்ட் சைஸ் நல்லா தெரியணும்னா 1.5 rem வச்சுக்குவோம். சாரி, EMW வச்சுட்டேன். EMWன்னு ஒரு யூனிட் கிடையாது. ஓகே, இப்போ இதுல பேடிங் செட் பண்ணிக்கலாம். பேடிங் வந்து ஒரு 2 rem கொடுப்போம். 2 remனா நீட்டா இருக்கும். ஓகே, தெரியுதா? சரி, ஒன்னு கூட கொடுக்கலாம். ஒன்னு கூட நீட்டா இருக்கும். ஓகே, போதும். ஸோ பேடிங் கொடுத்துட்டோம். அப்புறம் பார்டர் ரேடியஸ், பட்டன்ல கார்னர்ஸ்லாம் நீட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணிக்கலாம், 10 பிக்சல். ஸோ அப்போ இங்கே பாருங்க, நீட்டா ஒரு பட்டன் வந்து இங்கே ஃப்ரேம் ஆயிருக்கும். இப்போ இந்த மவுஸை கொண்டு போய் நான் வைக்கும் போது இது கர்சர் வந்து பாயிண்டர் கர்சரா மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கர்சர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த கர்சர் ப்ராப்பர்ட்டியில பாயிண்டர் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, இப்போ மவுஸை கொண்டு போகும்போது பாருங்க ஒரு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி மாறிடும். அதுக்கு தான் இந்த கர்சர் ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த இடத்துல நான் டிரான்சிஷன் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பட்டனுக்கு ஹோவர் ப்ராப்பர்ட்டி எழுதுறேன். ஹோவர்னா என்னதுன்னா, மவுஸ் இப்ப மேல கொண்டு போய் வைக்கும் போது என்ன எஃபெக்ட் நடக்கணும் அப்படிங்கறத எழுதுது. ஸோ இந்த இடத்துல நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு ஒயிட் வச்சுக்கிறேன். மவுஸை போய் ஹோவர் வைக்கும் போது
இப்ப நார்மலா பாருங்க, இங்க வந்து ஒரு கலர் இருக்கும். இப்ப மவுஸை கொண்டு போய் வச்சுன்னா மாறுதா? சோ இப்ப இது வந்து நார்மலா இருக்கு ஹோவர் எஃபெக்ட். இதுவே இதோட ஸ்டேட்டை மாத்தணும். இப்ப அது பட்டன் நார்மலா இருக்கு, அந்த பட்டன் ஒரு மாதிரி ஜம்ப் ஆகி வந்து காமிக்கிற மாதிரி எனக்கு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அப்ப எனக்கு டிரான்சிஷன் எஃபெக்ட் தேவை. சோ அப்ப அந்த டிரான்சிஷனை முதல் பட்டன்ல செட் பண்ணிடுறேன். ஓவர்ல செட் பண்ணாம பட்டன்ல செட் பண்றேன். சோ அப்ப அந்த டிரான்சிஷன் என்ன அப்படின்னா, டிரான்சிஷன் வந்து பேக்ரவுண்ட் கலர் வரும். ஓகே, 0.3 செகண்ட்ஸ்க்கு செட் பண்றேன். அண்ட் தென் ஈஸியா இதாகணும், அந்த டிரான்சிஷன் ஸ்மூத்தா இருக்கணுங்கிறதுக்காக கமா டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், அந்த ஹோவர் பண்ணும்போது அது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துட்டு அதுவும் 3 செகண்ட்ஸ் வச்சுட்டு ஸ்மூத் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துறேன். இப்ப எதுவும் நடக்காது. இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும். இதை எங்க எழுதணும்னா, அந்த ஹோவர் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்ம் என்ன நடக்கணும் அப்படிங்கறத நான் எழுதணும். டிரான்ஸ்ஃபார்ம் வந்து என்னவாகணும், ஸ்கேல் ஆகணும் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்ம்ல நிறைய இருக்கு, ஸ்கேல் இருக்கு, ரொட்டேட் இருக்கு, ஸ்கியூ இருக்கு, அதெல்லாம் அடுத்து பார்ப்போம். இப்ப ஸ்கேல் ஆகணும் அப்படின்னா அதுல ஒரு வேல்யூ கொடுத்துக்கோங்க. ஸோ அப்ப ஸ்கேல் ஆகுதுன்னா இப்ப என்ன பண்ணுதுன்னு பாருங்க, இங்க அந்த ஒரு ஜூம் மாதிரி காமிக்கிற மாதிரி காமிக்குதா, அதுக்கு தான் இந்த டிரான்சிஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா? இப்ப இதுல நீங்க 2 ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ 2.05னா இப்போ இந்த ஜூம் தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ் முதல் இருந்ததுக்கும் இதுக்கும்? இதுக்கு தான் இந்த டிரான்சிஷனும் டிரான்ஸ்ஃபார்மும் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி அதுக்கு தான். இது மாதிரி ரொட்டேட் நிறைய இருக்கு, அதை நான் இப்போ அடுத்ததுல நம்ம காமிப்போம். ஓகேவா? இது பட்டனை வச்சு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து அனிமேஷன் எஃபெக்ட் பார்க்கலாம். அனிமேஷன் எஃபெக்ட்டுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க ஒரு எந்த இடத்துல கொடுத்துக்குவோம், டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதா இந்த இடத்துல கொடுக்குறேன். இப்போ இங்க ஒரு div, அந்த divக்கு கிளாஸ் வந்து anim-trans அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். சரியா? இந்த கிளாஸுக்குள்ள நான் ஒரு டம்மி கண்டென்ட் எழுதிக்கிறேன். இப்போ அதுல நமக்கு இவ்வளவு பெரிய கண்டென்ட் தேவையில்லை. கண்டென்ட்டை கொஞ்சம் தூக்கிட்டு ஓகே, இப்போ இதை செட் பண்ணிட்டேன். இது எங்க இருக்கு அப்படின்னா, ஓகே இந்த இருக்கா, இதுக்கு தான் நம்ம இப்போ எழுத போறோம். சரி வாங்க இப்போ எழுதலாம், சிஎஸ்எஸ் எழுதலாம். அனிமேஷன் எஃபெக்ட்டுக்கு சிஎஸ்எஸ் எழுதலாம். டாட் அனிம் ஹைஃபன் ட்ரான் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ட்ரான் எழுதியிருக்கோமா, டிரான்ஸ் எழுதியிருக்கோமா? டிரான்ஸ் எழுதியிருக்கோம். அங்கே என்ன யூஸ் பண்ணுறீங்களோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும், ஏன்னா இல்லாட்டினா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நான் அதோட வித்து ஒரு எவ்வளோ வச்சுக்கலாம், 100 பிக்சல் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வித்து ஒரு 100 பிக்சல், ஹைட்டு ஒரு அது ஒரு 120 பிக்சல் வச்சுக்கோன்னு வச்சுக்கோம். ஏன்னா உள்ள ஒரு லைன் தான் இருக்கு. ஸோ இப்போ வச்சுட்டு அடுத்து பாருங்க, இப்போ டிஃபரன்ஸ் அந்த தெரியுதா மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்குவோம். பேக்ரவுண்ட் வந்து இதே கூட செட் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போ தெரியுதா உங்களுக்கு நீட்டா எப்படி இதா இருக்குங்கிறது தெரியுதா? ஸோ இப்போ இதில் நான் அனிமேஷன், இப்போ அனிமேஷன் இது என்ன, பவுன்சிங் அனிமேஷன் நான் ரெடி பண்ண போறேன். ஸோ அப்போ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அனிமேஷன் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த அனிமேஷன் ப்ராப்பர்ட்டியில ஃபர்ஸ்ட் அது என்ன அனிமேஷன் சொல்லணும், இது பவுன்ஸ் அனிமேஷன். ஸோ பவுன்ஸ் அனிமேஷன் சொல்லிட்டு அது எத்தனை செகண்ட்ஸ், 2 செகண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு அது எவ்வளோ நேரம் இருக்கணும், எவ்வளோ நேரம், இன்ஃபைனைட் லூப்னா இன்ஃபைனைட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஈஸின் அவுட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த அனிமேஷன் நடக்கணும். நீங்க நினைக்கலாம் இப்ப என்ன சார் அனிமேஷனே நடக்கல அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அனிமேஷன் என்ன நடக்கும்னு கொடுத்துட்டோம். அந்த அனிமேஷன் எந்த கீ ஃப்ரேம், எதுல அது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு கீ ஃப்ரேம் தேவை. ஸோ அப்ப அந்த கீ ஃப்ரேம் எழுத போறோம். கீ ஃப்ரேம் எப்படி எழுதணும்னா அட் கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு எழுதிட்டு, ஸோ அது எந்த அனிமேஷனுக்கு எழுதுறோம்ன்றத போடணும். இந்த கீ ஃப்ரேம் எந்த அனிமேஷனுக்குன்னு போடணும். பவுன்ஸ் அனிமேஷனுக்கு எழுதுறோம். அப்ப இந்த பவுன்ஸ் அனிமேஷன்ல 0%லையும்
சரி 100%லயும் சரி எனக்கு டாப் வந்து டாப்ங்கிற ப்ராப்பர்ட்டி 0வா தான் இருக்க போகுது. ஏன்னா அது அப்படியே தான் ஸ்டேபிளா தான் நிக்க போகுது. 0%ம் அதாவது ஸ்டார்டிங் எண்டிங் ஸ்டேபிளா இருக்க போகுது. பவுன்சிங்ல தான் ஊடால மட்டும் தான் பவுன்ஸ் ஆக போகுது. ஸோ அப்ப அதுக்கு அடுத்து 50%. 50%ல தான் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா டாப் பொசிஷன் கொஞ்சம் மாறணும். ஸோ அப்ப டாப் வந்து எனக்கு ஒரு 10 பிக்சல் கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க மூவ் ஆகுறது தெரியுதா? மூவ் ஆகல. வெயிட் வெயிட் வெயிட். பவுன்ஸ் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். 2 seconds, infinite, easy, out எல்லாமே கரெக்டு தான். 50%ம் கரெக்டு தான் நம்ம கொடுத்துருக்குது. Just a minute. சரி, ஸோ அப்போ இதில் என்ன பவுன்ஸ் ஆகலை. ஸோ இந்த இடத்துல அதோட பொசிஷன் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். பொசிஷன் ஆட்ரிபியூட்டில் இது வந்து ரிலேட்டிவ் பொசிஷனாக இருக்கணும், அப்போ தான் ரன் ஆகும். பார்த்தீங்களா பவுன்ஸ் ஆகுதா? ஸோ அப்போ இந்த 2 செகண்டை இன்னும் 4 செகண்ட் மாற்றுங்க. மாற்றிட்டு பாருங்க, ஸ்லோவாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் ஆகுதா? இல்லை அது 2 செகண்ட்ல இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் மாற்றிக்கலாம். ஸோ செகண்ட்ஸ் குறைய குறைய அது வேகமாக எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ அதே மாதிரி கீழே பாருங்க, இப்போ 100 பிக்சல் கொடுத்துருக்கேன்னா இப்போ 10 பிக்சல் கொடுக்குறேன். ஃபிக்ஸ்டு அந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும் பவுன்ஸ் ஆகும். ஆகுறது தெரியுதா? இதுக்கு தான் இந்த அனிமேஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. சரியா? சரி, இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ அடுத்து வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், 2D and 3D எஃபெக்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கலாம் வாங்க. அந்த ஃபிளிப் ஓவர் மாதிரி வர்றதுக்கு 2D and 3D அனிமேஷன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன கிளாஸ்னா டெக் ஹைஃபன் சீன் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? இந்த டிவுக்குள்ள இன்னொரு டிவ், இந்த டிவுக்கு கிளாஸ் வந்து டெக் ஹைஃபன் கார்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? டெக் ஹைஃபன் கார்டு, டெக் ஹைஃபன் கார்டு. ஓகேவா? இந்த டிவுக்குள்ள இன்னொரு டிவ், அந்த டிவுக்கு வந்து டெக் ஹைஃபன் ஃபேஸ், இன்னொரு கிளாஸ் ஃப்ரண்ட், 2 கிளாஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள நான் டெக்கி வேர்ல்டு அப்படின்னு எழுதிக்கிறேன். இது ஃப்ரண்ட். அதே மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுட்டு இது பேக்குன்னு மட்டும் மாத்திக்கிறேன். பேக்குன்னு ஒரு கிளாஸ். இங்க எனக்கு பேக்ல என்ன வரணும் அப்படின்னா என்னோட நேம். ஓகேவா? சரி, ஸோ இப்போ இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வேணுங்கிறத இங்க எழுதிட்டோம். இப்போ இதுக்கு சிஎஸ்எஸ் எழுதலாம் வாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் 2D எஃபெக்ட்டுக்காக எழுதுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்டர்ல ஸோ டாட் டெக் ஹைஃபன் சீன் அதுக்கு முதல் எழுதிடுவோம். ஸோ அந்த சீன்ல வந்து நான் வித் வந்து வித் வந்து ஒரு 200 பிக்சல் வித்தும் ஹைட்டு ஒரு அதுவும் ஒரு 200 பிக்சல் ஈக்குவலா வச்சுக்கும். அப்போனா தான் நீட்டா தெரியும். சரியா? ஸோ அப்போ வித்தும் ஹைட்டும் செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அதுக்கடுத்து டெக்கோட கார்டு, அந்த கார்டு டெக் கார்டு வந்து அதுக்கு வித்து வந்து வித் வந்து 100% செட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஹைட் ஆல்சோ 100%. சரியா? சரி, இப்போ இது இருக்கட்டும். இப்போ இது சேஞ்சஸ் நடக்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த டாட் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதணும்ல, அதுக்கு முதல் எழுதிருப்போம். அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலரை செட் பண்ணிக்குவோம். அப்பனாதான் நம்மளுக்கு நடக்கிற டிஃபரன்ஸ் தெரியும். பேக்ரவுண்ட் கலர் வந்து 11. ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஒரு கலர் வந்திருக்கும். அடுத்து
இதே மாதிரி டாட் பேக்குக்கும் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்றேன். அதுக்கு ஒரு ஹேஷ் இல்லைன்னா கோல்டன் ராட் இருக்கா, ஓகேவா. இப்ப ரெண்டுக்குமே ஒரு கலர் செட் பண்ணியாச்சு. இப்ப அந்த டெக் ஃபேஸை வந்து நான் என்ன பண்றேன் பாருங்க, ஓகேவா. இப்ப டெக் ஃபேஸ் ரெடி பண்ணுவோம். இதுல அதனுடைய பொசிஷன் வேல்யூ வந்து பொசிஷன் அப்சல்யூட்டா இருக்கணும். அதே நேரத்துல அதுக்கு வித் வந்து வித் அண்ட் ஹைட் செட் பண்றோம். வித் வந்து ஒரு 100%, ஹைட் ஒரு 100% செட் பண்ணியாச்சு. ஸோ அப்ப இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பெருசா இருக்கா? ஸோ வெயிட் பண்ணுங்க, இதெல்லாம் மாத்துவோம். இப்ப இதோட டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் டிஸ்பிளே கொடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ டெக் கார்டு எழுதிட்டோம். சரியா? ஸோ அப்ப இதுல இப்ப அடுத்த டெக் கார்டில் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல்னு இருக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் வந்து ப்ரிசர்வ் 3D ஸ்டைல் நம்ம அப்ளை பண்றோம். ஸோ இப்போ அப்ளை பண்ணவும் பாருங்க. இப்போ ஆனால் அந்த பேக் சைட் மட்டும் தான் எனக்கு இப்போ இதுல இருக்கு. ஸோ அப்போ இதுல டிஸ்பிளே ஃபிளெக்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபேஸ்ல ஹைட் இதெல்லாம் செட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பேக் ஃபேஸ் விசிபிலிட்டி அப்படிங்கிறத ஹிடன் பண்ணிக்கிறேன். பேக் ஃபேஸோட விசிபிலிட்டியை ஹிடன் பண்ணிடுறேன். அப்ப எனக்கு இப்ப என்ன மட்டும் தெரியும்னா இந்த ஒரு தான் இருக்கும், பேக் ஃபேஸ் தெரியாது. இப்ப அது எப்ப தெரியுங்கிறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி உள்ள இருக்க ஐட்டம்ஸ் அலைன் பண்ணணும்னா அலைன் ஐட்டம்ஸ் இருக்கும். அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் கொடுத்துடலாம். அதே மாதிரி ஜஸ்டிஃபை கண்டென்ட் இருக்கும். சாரி, ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர் கொடுத்துருவோம். இப்போ அது எதுக்குன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த நேம் இதெல்லாம் வந்து நல்லா நீட்டா தெரியணுங்கிறதுக்காக அதோட ஃபாண்ட் சைஸை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். ஃபாண்ட் சைஸ் வந்து 1.4 rem கொடுத்துக்கலாம். இப்போ எப்படி தெரியுதுன்னு பாருங்க, நீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பார்டர் செட் பண்ணணும்னா செட் பண்ணிக்கலாம். பார்டர் வந்து ஒரு 2 pixel and then solid and then white. இப்போ பாருங்க நீட்டா இருக்கா? ஓகேவா? ஸோ அப்போ இதுல நமக்கு இதோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுல இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். இப்போ மவுஸை ஹவர் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்கணும் அதை நம்ம எழுதணும். சரியா? ஸோ அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் எழுதியிருப்போம். ப்ரிஃபரபிள் வந்து 3D ப்ரிசர்வ் 3Dன்னு எழுதியிருப்போம். அந்த இடத்துல டிரான்சிஷன் எழுதணும். நம்ம டிரான்சிஷன் ஸ்டேட்டை மாத்துறதுல அது. ஸோ அப்போ டிரான்சிஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்ளை பண்ணியிருக்கேனோ அது வரணும். அது எவ்வளோ செகண்ட்ஸுக்கு 0.6 செகண்ட்ஸ்ல இதாகிற மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இன்னும் எதுவும் நடந்திருக்காது, ஏன்னா நம்ம இன்னும் ஹோவர் எஃபெக்ட் எழுதலை. இப்போ அடுத்து மவுஸ் ஹோவர் எஃபெக்ட் எழுத போகிறோம். ஸோ அப்போ அது என்னது, டெக்கு சீனுக்கு ஹோவர் எழுத போகிறோம். டெக் சீனுக்கு ஹோவர் எழுத போகிறோம். ஹோவர் எழுதி அதுக்கு ஸ்பேஸ் எந்த டெக்குக்கு கார்டுக்கு, அந்த கார்டுக்கு இது எழுத போகிறோம். அது அப்ளை ஆக போகிறது அப்படிதான் ஆகும். டெக் சீன் வந்து ஹோவர் ஆக போகுது, அதில் டெக் கார்டுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து எடுக்க போகுது. அப்ப டிரான்ஸ்ஃபார்ம் என்ன ஆகணும், டிரான்ஸ்ஃபார்ம் வந்து இங்க எனக்கு ரொட்டேட் ஆகணும். நான் போனதுல சொல்லும் போது ஸ்கேல் சொன்னேன், இதுல ரொட்டேட் ஆகணும். ஸோ அப்போ அந்த ரொட்டேட்டுமே வந்து டைரக்ஷன் படி இருக்கு. ரொட்டேட் ஒய்ன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போ ரொட்டேட் ஒய்ல வந்து 180 டிகிரின்னு கொடுத்துக்குவோம். அப்படின்னா அர்த்தம் 180 டிகிரி. சரி, இப்போ பாருங்க ரொட்டேட் ஆயிடுச்சு, புரியுதா? ரொட்டேட் ஆயிடுச்சு. ஆனா அடுத்த இன்னொரு சைடு வரணும். அப்ப அந்த இன்னொரு சைடு வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒய். அப்ப அதே மாதிரி பேக்ல போயிட்டு நான் என்ன பண்ணணும், டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு எழுதணும். டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் ஒய் இருக்கா, ரொட்டேட் ஒய். அகைன் உள்ள வந்து ஆங்கிள் வந்து
180 டிகிரி. இப்ப பாருங்க ஃப்ரண்ட் பேக். ஸோ இந்த ரொட்டேட் வருதா, இது ஸ்பீடு கம்மியாகணும் இல்லை கூடணும்னு நினைச்சீங்க, இன்னும் ஸ்பீடாக வேணும்னா இந்த இடத்துல இந்த செகண்ட்ஸை மாற்றிக்கலாம். அதை மாற்றினீங்கன்னா அது சரியாயிடும். ஸோ இப்போ இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் 2D அண்ட் 3D எஃபெக்ட் இது. ஓகேவா? ஸோ அப்போ இதில் நம்ம சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஸ்டைலிங் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.